அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேஷ்டி சேலை வழங்குவதற்காக தமிழக அரசு முதல் கட்டமாக ரூபாய் 300 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. இதற்கான நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான அரசாணையும் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் அடுத்த பொங்கலுக்கும் இலவச வேஷ்டி மற்றும் சேலை வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திற்காக தேவையான வேஷ்டி சேலைகள் முதலில் கூட்டுறவு, கைத்தறி, நெசவாளர் சங்கங்களிடமிருந்து வாங்கப்பட உள்ளன. தேவை அதிகமாக இருந்தால் கூட்டுறவு, விசைத்தறி சங்கங்களிடமிருந்தும் முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேஷ்டி மற்றும் சேலைகளின் தரத்தை கண்காணிக்கும் பொறுப்பும் கைத்தறி துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இந்த வேஷ்டி மற்றும் சேலைகள் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் கழகத்தின் கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்யப்படும். பொதுமக்கள் கைரேகை பதிவு மூலம் இலவச வேஷ்டி மற்றும் சேலையை பெற்றுக் கொள்ளலாம். கைரேகை பதிவு ஆகாத முதியவர்கள் மற்றும் சிலருக்கு கண்விழி பதிவு மூலம் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விநியோகத்தில் எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மாநில அளவில் தனி கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு பொங்கலுக்கு முன்பாக அனைவருக்கும் இலவச வேஷ்டி சேலை கிடைப்பதை உறுதி செய்யும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.